வினோஜாப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா மிக முக்கியமான வேலை வாய்ப்பு தகவல் பற்றி தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு விண்ணப்பம் செஞ்சவருக்கு மீண்டும் பாத்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு. ஸ்ரீரங்கம் கோயில் விண்ணப்பம் பாத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சே, மறுபடியும் என்னடா மறுபடியும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தானே பாக்குறீங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா எண்டு வரைக்கும் பாருங்க. ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு பாத்தீங்கன்னா விண்ணப்பிச்சுட்டு நீங்க சர்டிபிகேட் வச்சிருப்பீங்க, மெடிக்கல் சர்டிபிகேட், போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிபிகேட், கான்டாக்ட் சர்டிபிகேட். அந்த சர்டிபிகேட் வச்சு இன்னொரு கோயிலுக்கு பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். அது பிரபலமான கோயிலுக்கு பாத்தீங்கன்னா வேகன்சி வந்திருக்கு. அந்த கோயிலுக்கு நீங்க இதே சர்டிபிகேட் வச்சு விண்ணப்பிக்கலாம். நோட்டிபிகேஷன்லாம் நான் பாத்தீங்கன்னா சொல்றேன், என்னென்ன சர்டிபிகேட் கேட்டிருக்காங்களா இல்லையாங்கிறத நான் சொல்றேன். அதை பார்த்து நீங்க தேவைப்படுச்சு இதே சர்டிபிகேட் வச்சு விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி நான் சர்டிபிகேட் எல்லாம் வாங்கிட்டேன், கடைசி டைம் டேட் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறவங்களுக்கு இது பாத்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு. ஸோ விண்ணப்பம் செஞ்சவங்க செய்யாதீங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பாக பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. கல்வி தகுதியாக மினிமம் 10ஆம் வகுப்பு கேட்டிருக்காங்க. சம்பளம் உங்களுக்கு பாருங்க, அதை விட இதில் தான் உங்களுக்கு அதிகம். 36,700 சம்பளம். இந்த ஆவணம்லாம் இல்லாமல் நீங்கள் விண்ணப்பிச்சீங்களா கண்டிப்பாக ரிஜெக்ட். ஸோ இப்போ வாங்க நம்ம பார்த்தீங்கன்னா விரிவாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் விண்ணப்பிச்சிருங்க. இது மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா நம்மளுடைய வினோத் ஜாப் சேனல் தான் ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணுவோம். ஒன்றுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம விரிவாக பார்க்கலாம். நோட்டிபிகேஷன் பாருங்க, இந்த மாதிரி தான் நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதுல என்ன ஜாப்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில், மயிலாப்பூர், சென்னை. வேலை வாய்ப்பு அறிவிப்பு 26/11/2025 நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. மயிலாப்பூர் அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில் காலியாக உள்ள கீழ்காணும் பணியிடங்களுக்கு 1/7/2025 படி 18 வயசு முடிஞ்சு 45 வயசுக்கு உள்ளக்கிறீங்க விண்ணப்பிக்கலாம். இதுல முக்கியமான கண்டிஷன் இந்து மதத்தை சேர்ந்தவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்ககிட்ட இருந்து அப்ளிகேஷன் ஃபார்மும் வரவேற்கப்படுகிறது சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, உதவி பொறியாளர் சிவில் படிச்சவங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு, ஒரே ஒரு வேகன்சி. சம்பளம் பாருங்க 36,700 1,16,200 உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பர்மனன்ட் ஜாப். இதுல நீங்க கட்டட பொறியியல்ல இளநிலை பட்டம் படிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா பொறியாளருக்கான கல்வி நிறுவனத்துல நீங்க படிச்சிருக்கணும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, இளநிலை உதவியாளர் 2 வேகன்சி இருக்கு. 18,500 உங்களுக்கு சம்பளம். 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தா போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கு இணையா நீங்க படிச்சிருக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சீட்டு விற்பனையாளர் உங்களுக்கு 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 1, 2, 3 ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. இதுக்கும் 18,500 உங்களுக்கு சம்பளம். அதே மாதிரி உங்களுக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து நீங்க தமிழ் இங்கிலீஷ்ல நீங்க டைப்பிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து தமிழ் புலவர் ஒரே ஒரு வேகன்சி. இதுக்கும் 18,500 சம்பளம். யாதொரு பல்கலைக்கழகத்துல அல்லது அதற்கு இணையான தமிழ் வழியில லிட்ரேச்சர் நீங்க பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா BA இல்லைன்னா MA லிட்ரேச்சர் நீங்க பட்டம் படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி திருமுறைகள் ஒப்புவித்தல் திறன் பெற்றிருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. உதவி மின் பணியாளர் 2 வேகன்சி உங்களுக்கு 16,600 சம்பளம். அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்துல மின் கம்பி பொறியாளர் தொழில் பயிற்சி நீங்க படிச்சிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மின் உரிமம் வழங்கல் வாரியத்திலிருந்து கச்சான்றிதழ் பெற்றிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பாரா 6 வேகன்சி இருக்குது பாருங்க. இது 15,900 சம்பளம். தமிழ் எழுதப்படி தெரிஞ்சிருந்தா போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, குருக்கள் அர்ச்சகர் உபகோயிலுக்கு பார்த்தீங்கன்னா லெவல் 2ல கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு வேகன்சி. அடுத்துக்கு சம்பளமா 11,600 இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ் எழுதப்படி தெரிஞ்சிருக்கணும். யாதொரு சமய நிறுவனத்துல அதுக்கான கோர்ஸ் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து காவலர் கேட்டிருக்காங்க பாருங்க, ஒரே ஒரு வேகன்சி. 11,600 இருந்து உங்களுக்கு 36,800 வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு தமிழ் எழுதப்படி தெரிஞ்சிருந்தா போதும். உதவி பரிசாரகர் 2 வேகன்சி உங்களுக்கு 10,000 மந்த்லின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மினிமம் 10,000, மேக்சிமம் 36,700 வரைக்கும் உங்களுக்கு போஸ்டிங் ஏற்ற சம்பளம் இருக்குது. இது தமிழ் எழுதப்படி தெரிஞ்சிருக்கணும். கோயிலில் வழங்கக்கூடிய நெய்வீதியம் பிரசாதம்லாம் உங்களுக்கு தயாரிக்க தெரிஞ்சிருந்தா ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்ப படிவம், தகுதி மற்றும் இதர விவரங்களையும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இந்து சமய அறநிலையத்துறையுடைய வெப்சைட் இல்லைன்னா மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் வெப்சைட்ல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க பார்த்தீங்கன்னா பதிவிறக்கம் செஞ்சு கொள்ளலாம். விண்ணப்பங்களை உரிய சான்றிதழ் நகலுடன் நேரடியாகவோ இல்ல தபால் மூலமாக 27/11/2025 முதல் 28/12/2025 வரை மாலை 5:45 மணிக்குள் திருக்கோயில் அலுவலகத்தில் கொடுக்க வேண்டும். மேற்படி தேதிக்கு முன்னதாகவோ இல்ல அப்புறமேட்டு வந்துச்சுன்னா நிராகரிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. போஸ்ட் மூலியமா அனுப்புறவங்க இணையாணைய செயல் அலுவலர், அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில், மயிலாப்பூர் 6,04,000, சென்னை 6,04,000 இந்த அட்ரஸ்க்கு நீங்க சென்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் எப்படி ஃபில் பண்றதுன்னு நான் இன்னொரு வீடியோல போடுறேன். இதுல முக்கியமான சர்டிஃபிகேட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க இந்த கோயிலுக்கு. வேற போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அதே மாரி நன்னடத்தை சான்றிதழ் இது கேட்டிருக்காங்க. வேற வந்து பார்த்தீங்கன்னா உடல் தகுதி சான்றிதழ். போலீஸ் வெரிஃபிகேஷனும் உடல் தகுதி சான்றிதழ் நீங்க பணிக்கு சேரும்போது நீ செலக்ட் ஆகி அதுக்கு மேல குடுத்தா போதும்னு சொல்லி குடுத்துருக்காங்க. நன்னடத்தை சான்றிதழ் விண்ணப்பிக்கும் போதே வச்சு அனுப்புன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஏற்கனவே ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வாங்குனவங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வாய்ப்பா அமையும். ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம்ல நீங்க விண்ணப்பிக்க முடியாத போயிருக்கலாம். இல்ல வந்து பார்த்தீங்கன்னா பல காரணம் இருந்திருக்கலாம். அதுக்கு தான் நான் முன்னாடியே 1 மந்த்துக்கு முன்னாடி இருந்து ரெடி பண்ணுங்கன்னு சொன்னா யாரும் கேட்கல. லாஸ்ட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நெறைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணீங்க. நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஏற்கனவே நீ ஸ்ரீரங்கம் கோயில விண்ணப்பிச்சிருந்தாலும் இந்த கோயிலுக்கு விண்ணப்பிங்க. ஒரு கோயில்னாலும் ஒரு கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வினோ ஜாப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.